எல்லா இடத்துலயுமே பாசிட்டா இருந்தாதாங்க 50 இல்லன்னா ஓடி எல்லாம் உட்காந்து உட்காந்து பார்க்க முடியாது. தலை பிச்சுக்கும். பாகிஸ்தான் மேட்ச் மாதிரி ஆமா ஆமா ஆயிரும். ஏங்க நானும் அந்த மேட்ச் தூங்கிட்டேங்க. போய் நான் எப்படியும் இன்னைக்கு 100 அடிச்சிருவான். சரி நாம போய் படுத்து கொஞ்சம் அப்படியே பார்ப்போம்னா தூங்கிட்டேன். தூங்கிட்டு லேட் நைட் எந்திரிச்சேன் நானு. என்னடா இது? ஓ தூங்கிட்டோமா? ஓகே அப்படிங்கிற லெவலுக்கு ஆயிடுச்சு அந்த மேட்ச் எனக்கு. ஆனா சிவா அந்த எல்லிஸ் பையன் இன்னைக்கு பாத்தீங்களா? நல்ல சீமு, ஏங்க அவன் நல்ல பேசிக்கா லென்த். ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. ஒரு தப்புன்னா லைக் அவன் அந்த ஆரநாடி விஷயத்த வந்து அந்த ஓப்பனிங் ஓவர்ஸ்ல வந்து அவன் எல்லிஸ் எஃபெக்டிவ் கிடையாதுங்க. நியூ பால்ல அவன் எஃபெக்டிவே கிடையாது. மிடில் ஓவர்ஸ்லயும், டெத் ஓவர்ஸ்லயும் தான் அவன் ஒழுங்கா போடக்கூடிய ஆளு. அவன கொண்டு போய் அவனோட வீக்கான ஒரு ஏரியாவோ அதுல போட விட்டு இது பண்ணான். எனக்கு அந்த இடத்துல கூப்பர் கொன்னோலிய வச்சே கூட ஓப்பன் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அக்ரெசிவா அவன அடிக்க போய் நம்ம இப்ப ரோஹித் சர்மா எப்படி அடிக்க போய் அவுட் ஆனானோ கண்டிப்பா அவுட் ஆயிருப்பான். இன்னொரு எண்ட்ல இருந்து வாசியஸ் போட்டிருப்பான். நெறைய இடங்கள்ல கால்குலேட்டிங் மிஸ்டேக்குங்க. நான் கூட என்னமோ அதே நினைச்சேன் மாதிரி ஸ்டீவ் ஸ்மித் பிச்சுமே ப்ரூவ் ஸ்பின் பண்ணணும்னு. ஃப்ரெண்ட்லியா இருக்கிற மாதிரி தெரியல இன்னைக்கு. ஐயா பிட்ச் வந்து உண்மையாலுமே இது வந்து 300 கூட சேஸ் பண்ணியிருக்கிற மாதிரி தான் ஆமா, ஏன்னா இருந்தது. சங்கா கொண்டு வந்தாங்க ஒன்றும் அது இதாகல. சங்காவை விடுங்க, இவன் வந்து தூக்கி போடுறான் மேல. யாரு 43வது இல்லங்க ஓவர்ல போறான், தூக்கி இல்ல போடுறான் ஆடம் ஜாம்பா. இல்லங்க அவன் ஸ்டெப் அவுட் ஸ்பின் பண்ணி வந்து ஃப்ரெண்ட்லின்றத அடிக்கிறான் விட கேஎல் ராகுல். ஸ்பின் ஃப்ரெண்ட்லிங்கிறத விட எங்க என்ன லிங்க்ஸ் பவுல் பண்றோங்கிறது இருக்கு. வருண் வந்து ஒரு பால் வந்து ஷார்ட்டா போட்டான். வச்சு ஒரு அடி அடிச்சோன்னா அவன் உஷாராயி என்ன லிங்க்ஸ் போடணுங்கிறத கரெக்டா போட்டானுங்க. குல்தீப் அதான் யாதவ் சிவா, கத்துக்கவே இல்ல. அதே வேலை தான் சத்யா இவங்களுக்கும். பையனையும் சங்கா கொண்டு வந்து ரீசன் அதுக்காக தானே, ஸ்பின் ஃப்ரெண்ட்லியா இருக்கும்னு சொல்லி தானே கொண்டு வந்தானுங்க. இல்ல ஒரு எட்ஜ்ல அவனுங்க டைட் பண்ணி சாரி 2 கொஞ்சம் கொஞ்சம் மேல கொண்டு வந்துட்டு திடீர்னு கட் பண்ணி நேதன் எலிஸை கொண்டு வந்தான். எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் என்ன நினைச்சேன்னா சரி இன்னும் 2 ஓவர் தள்ளிடுவான், கொஞ்சம் டைட்டா தான் போகுது அப்படின்னு நினைச்சேன். கொஞ்சம் திடீர்னு கட் பண்ணிட்டான். சங்காவை கட் பண்ணிட்டு நேதன் எலிஸை கொடுக்குறான். அவனுக்கு 2 ஓவர் கொடுத்ததுக்கப்புறம் திருப்பி சங்காவை கொண்டு வரான். அப்ப என்னன்னா ஸ்மித்துக்கு தெரிஞ்சிருச்சு இங்க பால் மூவ்மெண்ட் இல்ல, இனி பெருசா எதுவும் நடக்க போறது இல்ல, சரி பேசர் சைடே போயிருவோம் அப்படின்னு. அதனாலதான் ஜாம்பா தூக்கி போடும்போது ஸ்டெப் அவுட் பண்ணி அடிக்கும் போது எனக்கு தெரிஞ்சு போச்சு, ஓகே பிச்சில் ஒன்றும் இல்லை. இதோட மைக்கு மட்டும் அசிச்சுட்டே இருக்கேன். இல்லங்க மியூட் போட்டிருந்தேங்க. நான் இங்க ஒரு வேலையை பார்த்துட்டு இருந்தேன். மைக் அசைஞ்சிட்டு இருக்கா? ஆமா ஆமா இல்ல ஆனா என்னதான் இருந்தாலும் அந்த அந்த ஈகோவை மட்டும் கோலிட்டு இருந்து எடுக்கவே முடியலையே, வருத்தமா இருக்கு. அதுதான் அந்த பிளேயர் ஈகோ மட்டும். அது ஏன் அந்த ஷாட்டு தேவையில்லாத ஒரு ஷாட்டு, 100 போட்டு போறதை விட்டுட்டு கரெக்டா தூக்கியும் போறான். தூக்கி போறப்பயாச்சும் தெரிய வேணாமா? அப்பல உன்னை கிட்னி எடுக்கிறதுக்கு தான் மாப்பிள்ள போறான். ஆனா கில் இன்னைக்கு செம்ம டிசப்பாயின்மெண்ட். இப்படிலாம் ஃபைனல்ல வந்து அவுட் ஆனானா நெஞ்ச பிடிச்சிட வேண்டியதுதான். இல்ல இப்படி இந்த பாடி லாங்குவேஜ் எல்லாம் இப்படி எல்லாம் ஷோ பண்ணாருன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன அது என்ன அது நெட் பிராக்டிஸ்ல கூட அப்படி வைக்க மாட்டானுங்க. கொஞ்சம் டீசெண்டா அந்த பாலுக்கு மரியாதை கொடுத்து ஒரு சிங்கிள் போவானுங்க. ஆனா நான் ஒரு தடவை அப்ரிஷியேட் பண்ணுவேன் கில்ல, ஹெட் கேட்ச் பிடிச்சதுல. அது இருக்கு. அதுக்கு வார்னிங் வேற கொடுத்தானுங்க. அவனுங்க கம்ஃபர்டபுளா தான் பிடிச்சான். ஆமா இல்ல 3 செகண்ட்ஸ் கையில இருக்கணும்ல, தூக்கி போட்டான் 2.5 சொல்லிட்டு. அதனால கம்ஃபர்டபுள் கேட்ச்ன்றனால விட்டுட்டானுங்க. ஐயா கம்ஃபர்டபுளா இருக்கனாலதான் அந்த பாலை அப்படி தூக்கியே போட்டான். இவங்க தேர்ட் பேர் அதான் அந்த யாரோ சொன்னாங்களே கம்யூனிட்டில, அவனுக்கு காசு வாங்கியிருக்கோம் ஏதாவது சொல்லணும்ல, சரி சொல்லிவிடு அவனுக்கு ஒரு வார்னிங் சொல்லிவிடுன்னு சொல்லி விட்டுருப்பானு. இல்ல சொல்லாட்டி அப்புறம் பிரச்சனை, அவனை தூக்கி போட்டான்ல அது கேள்வி வரும்ல. சும்மா சொல்றான் அம்பையார் வாங்கி விட்டு பண்ணோம். ஆனா கம்ஃபர்டபுள், பக்கா கம்ஃபர்டபுள் கேட்ச். ஐயா அவன் ஹெட் பொசிஷன் என்ன, ஃபுட் ஒர்க் என்ன, மிடில் ஆஃப் த பேட் வாங்குது, இப்படி போய் அவுட் ஆகலாம். எனக்கு ஒண்ணுமே ஏன்னா நீ உன்னோட பிரைம் ஃபார்ம்ல இருக்கும்போது இப்படி அவுட் ஆடினா என்னத்த சொல்றது, இன்னும் புரியல எனக்கு. நீ அந்த மேட்ச் எல்லாம் எல்லா மேட்சுமே 100 கன்வெர்ட் பண்ண வேணும். ஒரு எல்பிடபிள்யூ ஓகே, ஒரு நல்ல பால் போட்டு எல்பி ஆயிட்டான், நல்ல ஃபார்ம்ல இருக்கிற பையன், சரி அவுட் ஆயிட்டான்னா கூட நம்ம மனசை தேர்த்திக்கலாம். நீ எங்க போற, இங்க வா, ஸ்டெம்புக்கு வா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. வந்து இடி ஸ்டெம்பை அடிக்கிற மாதிரி பேட்டை கொண்டு போய் வச்ச மாதிரி இருந்தது. இதே மாதிரி என்னமோ அவுட் ஆகும். நம்மளுக்கு இருக்கும் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல வந்து அவங்களுக்கு தெரியும்ல இவங்கெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கும், சரி போதும் நீங்க விளையாடுங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. கில் அவுட் ஆனது
சரி நண்பா, நான் கிளம்புறேன், நீங்க விளையாடிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி. இல்ல இதே மாதிரி தானே கோலியும் அவுட் ஆகும் ஏதோ ஒரு மேட்ச்ல. இந்த மேட்ச்ல 23லயா? வேர்ல்டு ஃபைனல்ல ஐயா அதோட லென்த் என்ன, இதோட லென்த் என்ன, இது எங்க அது எங்க போகுது? 6ஆம் ஸ்டெம் கோலிக்கு போட்டது வந்து ஒரு ஒரு நல்ல லென்த் பால். அதை ஒன்றும் வெல்லீவ் பண்ணணும், வெல்லீவ் பண்றதுக்கான ஸ்பேஸே அங்க கொடுக்கல. சரி நம்ம வந்து டாட் வச்சிருவோம் சொல்லி அது கூட அக்செப்டபிள் தான், நல்ல பால் அது. இது எங்க 7வது ஸ்டெம்புக்கு போகுது பால், அதை கொண்டு போய் இங்க வா அப்படின்னு சொல்லி ஹாக்கி மாதிரி திருப்பி விட்டாப்ல பால. பீச் ரோஹித்துக்கே ஒரு மாதிரி இருந்திருக்கும், இந்த பைத்தியக்கார பயலை வச்சுக்கிட்டு நல்லா தான்டா ஆடிட்டு இருந்தேன் அப்படின்னு. ஃபைனல்ல எனக்கு தெரிஞ்சு ஃபைனல்ல ஆடி கொடுத்துட்டானா பரவாயில்ல. பிரின்ஸ்ன்ற பட்டத்தை சூட்டிடலாம். ஆமா, ஆனா 2 பேரோட 2 ஐகானுக்கு இடையில ஒரு அப்கமிங் பிளேயர் ஆடுறதே பெரிய நல்ல ஒரு ஹெல்தி சைன் தான். எப்படி நம்ம ஷேவாக்கும் சச்சினும் இருந்தப்போ இடையில கோலி இடையில வந்தப்போ மாதிரி. அப்பதான் கரெக்டா க்ரோ ஆகிறதுக்கான அந்த பொட்டன்ஷியல் கிடைக்கும். இல்லாட்டி என்ன சொல்றது, நாம அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துடும், அவுட் ஆயிடுவோம். இப்போ அவுட் ஆனாலும் பிரச்சனை இல்லை, பாத்தீங்கன்னா மேட்ச் ஜெயிச்சிட்டோம். ஃபைனல் எல்லாம் சொதப்பினாலும் குத்துன்னு குத்துருவேன். இப்போ செலக்டர்ஸ் எப்படி இருக்குன்னா, ஏன்டா டே நாங்கள் எவ்வளோ போராடி உனக்கு ஒரு பேச கொடுத்து உனக்கு சீல் பண்ணா, இப்போ திருப்பி ஃபைனல் ஆடலைன்னா திருப்பி என்ன கொஸ்டின் வரும்னா, திருப்பி வேற ஒருத்தர வை இந்த பிளேஸ்ல அப்படின்னு கிளம்பிடுவானுங்க. சொன்ன மாதிரி முதல் மேட்ச் மட்டும் தானே 100. ஆமா ஆமா. ஆனா அது அடுத்த கிளாஸ். மேட்ச் நான் யாருமே மேட்ச் லைவ்ல டாப் 3 சொல்லு. இல்ல அந்த மேட்ச் அதான் நான் இப்பவும் நான் அதை திருப்பி போய் அந்த ஹைலைட்ஸ் எல்லாம் பார்க்கறேன். அது லைவ்ல பார்க்காம விட்டேன். யாரு ஃபர்ஸ்ட் மேட்ச் யாரு கூட விளையாடுவோம் நம்ம? பங்களாதேஷ் இல்லையா? பங்களாதேஷ். அந்த டஸ்கி நம்ம அதை கொஞ்சம் ஸ்டெப் ஒன்று கவர்ல ஒரு 4 அடிப்பான். ஐயோ அப்பா, இந்த மேட்சை பார்க்காம விட்டமே லைவ்ல அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நான் அதுக்காக நினைச்சேன் இன்னைக்கு இப்போ இந்த டோர்னமெண்ட் வச்சு செய்ய போறேன், இல்ல ஒரு 2-3 100 இருக்குது அப்படின்னு நினைச்சேன். ஃபைனல் ஆனா சந்தோஷம் தான். ரியாஸுக்கு ஸ்பீக்கர் கொடுங்கப்பா. ஐஸ்மேன் யாரு? ரியாஸ் யாருக்கு? ரியாஸா? அந்த ஸ்பேஸ்ல பேசிட்டு இருந்தாப்ல. ஐஸ்மேன் இருக்கீங்களா? இருக்கேன். எங்க போயிட்டாரா இவரு? இல்லையா சிவா? அவர் இல்ல. இருங்க, நான் ரியாஸ் போஸ்ட் மேல கொடுத்தேன். வந்தா நான் பேசுறேன். கோஸ்டா கொடுத்தா ஏதாச்சும் வம்பு வருமா? இந்த அக்கௌண்ட் போயிருமா? எங்க சிவா எங்க போயிட்டாரு? தெரியல. ஐஸ்மேன், நான் வந்து உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கறேன். டு யூ ரெஸ்பெக்ட் தோனி? எனக்கு வந்து எல்லாத்தையுமே பிடிக்கும், அந்த ஃபேன் ஃபைட் அதுல எல்லாம் கலந்துக்கிறது இல்லைன்னா கிளியர் ஸ்போர்ட்ஸோட இதுல கேட்கறேன், ஒரு கேப்டன்ஷிப் இதுல கேட்கறேன். இப்போ ரோஹித் சர்மா ஹேண்டில் பண்ண மாதிரி 2023 வேர்ல்ட் கப்பு, அப்புறம் T20 வேர்ல்டு இப்போ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு, இந்த மாதிரி டாக்டிக்கலான ஒரு அப்ரோச் பண்ணி தான் 2011க்கு அந்த மாதிரி தோனிக்கு அந்த மாதிரி ஒரு அப்ரோச் இருந்ததா? வின் பண்ணிட்டேன் நான், டியூ ரெஸ்பெக்ட், அவரை ஒரு லெஜெண்ட் தான், இல்லைன்னு சொல்லல, இருந்தாலும் ஒரு கிரிக்கெட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்கறேன். டாக்டிக்கலான அப்ரோச் இந்த சென்ஸ் உங்களுக்கு எந்த ஆஸ்பெக்ட்ல சொல்றீங்கன்னு புரியல. இவ்வளவு ப்ரெஷரைஸ்டான டோர்னமெண்டா இல்லைங்கிறேன் நான் 2011. இன்னுமே நம்ம அப்போ சூப்பர் பவர் இல்லையே ப்ரோ, அந்த ரெக்கனிங்ல இல்ல. நமக்கு ஹோம் கிரவுண்டு, நம்மளுக்கு வந்து இமென்ஸ் ப்ரெஷர் இருந்தது அந்த டைம்ல. ஹோம் கிரவுண்ட்ல ஜெயிப்பீங்களான்னு. அதுவும் இல்லாம அவங்க அந்த இது ஈவென்ட் பாத்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கரோட லாஸ்ட் வேர்ல்ட் கப். ஸோ அது ஒரு ஆடட் ப்ரெஷர். இப்ப இருந்த அளவுக்கு we were not so much force in reckoning. அந்த டைம்ல எல்லாம் வந்து இல்ல, அப்போ அந்த வேர்ல்டு கப்ல ஒன்னுல வந்து நம்மளுக்கு குழப்பமே இல்லை, பிளேயிங் லெவன்ல அந்த காம்பினேஷன்ல குழப்பமே வரல, எவனை ஆட வைக்கிறது. நான் சொல்றது என்னன்னா, இந்த மாதிரி டாக்டிக்கலா
ப்ரெஷரைஸ் சுச்சுவேஷன் வந்து அந்த டோர்னமெண்ட்ல இருந்ததா நான் மேபி நான் மிஸ் பண்ணியிருக்கலாம் ஏதாவது, அதனால கேட்குறேன். இப்போ 3 சீரியஸாக அவர் ஃபேஸ் பண்ணுறாரு இல்லையா ரோஹித், இந்த டீம் காம்பினேஷன்லையா இருக்கட்டும், இல்லை பிச்சுக்கு ஏற்ற மாதிரி காம்பினேஷனாக இருக்கட்டும், அதுக்கு கேட்குறேன். நான் பேசுறது பைசன் கேக்குதா? தான் சொல்லணும். கேக்குது. எனக்கு இது பத்தின அவ்வளவு ஐதீஷ் நாலேஜ் ப்ரோ இல்ல. தான் சொல்லணும். ஏத்தி சொல்லணும்னா ரோமல் கூட மைக் ஆன் பண்ணி சொல்லலாம். ரோமால மேல தெரியும் இல்லாட்டி இல்ல சரண் ப்ரோக்கு. டாக்டர் என்னங்க எல்லாரும் அமைதியாயிட்டீங்க? இல்ல பக்கா ஸ்பேஸ்ல மேட்ச் பார்த்து பயமா இல்ல இருக்கு. இல்ல 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 பட் அந்த டைம்ல தானே கோழியாச்சு ரோஹித் ஆடாம ஏதோ பண்ணிட்டு இருந்தானுங்க. அது காம்பினேஷனுக்கு செட் அந்த ஆகல வேர்ல்டு போல கப்ல டிராப் ரோஹித். செட் ஆகல. இல்ல அது ஒத்துக்கணும். அப்ப வந்து ரோஹித் பிளே அந்த அந்த ஸ்பாட்ல இடமே இல்லையே, எங்க பிளே பண்ணுவாப்ல? ஆமா. என்ன 2021 வேர்ல்டு கப் அடிச்சிருந்தா ஜம்முன்னு இருந்திருக்கும். இந்த மேட்ச் ஜெயிச்சாலுமே உள்ளுக்குள்ள இருக்கு. அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல போய் நானி கத்துற மாதிரி எல்லாம் எனக்கு இருக்குதான், இல்லைன்னு சொல்லல. இருந்தாலுமே அந்த ஃபைனல் வந்து ஞாபகத்துக்கு வந்துருது. இவங்க கூட மேட்ச் ஆடுறப்பெல்லாம் மேட்ச் ஜெயிச்சலாம், அந்த மேட்ச் ஜெயிச்சிருக்கலாம். தோத்துருவா. ஆமா 100% தோத்துருவா தெரிஞ்சும் சரி சின்ன ஹோப் இருக்காதா? 100% அப்புறம் என்னடா ஹோப்? ஏதோ ஒண்ணு இருக்குடா பாடுறா அப்படின்னு உட்காந்து பாத்துட்டு கேக்குது ஐஸ்வன். இல்ல அதுதான் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சேலஞ்சஸ் தாங்க. இப்ப வந்து நமக்கு வந்து நம்ம கிட்ட டேலண்ட் அதிகமா இருக்குது. ஸோ யாரை விளையாட வைக்கணும், யாரை ட்ராப் பண்ணணும், காம்பினேஷன் எப்படின்னு நமக்கு புரியல. அந்த டைம்ல அப்படி இல்லை, நம்ம கிட்ட அந்த அளவுக்கு உங்களுக்கு பேக்கப்ஸே இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா லைக் டு லைக் ரிப்ளேஸ்மெண்ட்ஸ் இல்லை, லைக் டு லைக் பேக்கப்ஸே இல்லை. அந்த டோர்னமெண்ட்டே வந்து நம்ம இவென்ட்ஸ் ப்ரெஷர்ல தான் போனோம். 2011 டோர்னமெண்ட் சொல்றேன். அண்ட் அந்த டைம் வந்து லைக் கைண்ட் ஆஃப் இந்த அளவுக்கு ஒரு சூப்பர் பவரான, இந்த அளவுக்கு ஒரு ஓவர் பவர் டீம் எல்லாம் நம்ம கிடையாது அந்த டைம்ல. அப்புறம் என்ன கேட்டீங்க, இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபி எல்லாம் வந்து நம்ம ஜெயிச்சது இமென்ஸ் ப்ரெஷர் தான் ப்ரோ. 2013ல ஆக்சுவலி வந்து நம்ம அதை ஜெயிச்சிருக்கவே கூடாது. அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ் தான். இஷாந்த் சர்மா எல்லாம் வந்து செம்மடி வாங்கினாரு. அவரே வந்து திருப்பி அவரை ப்ரெஸ் பண்ணி கொடுத்து இட் ஒர்க் அவுட். அது ஒர்க் அவுட் ஆச்சு. அது வந்து நீங்க 9 out of 10 times ஒர்க் அவுட் ஆகாது. ஆனா அந்த ஒன் டைம் இட் ஒர்க் அவுட் அண்ட் வி கேம் அவுட் ஆன் த டாப். இல்ல நான் ஃபைனல்லாம் பார்க்கல. எனக்கு இந்தியாலாம் ஜெயிக்குங்கிற கான்ஃபிடென்டே இல்ல. அதுக்கு முன்னாடி பர்ஃபார்மன்ஸ் அப்படி இருந்தது. அது வந்து நிறைய பேர் டிவியை ஆஃப் பண்ணிட்டே போயிட்டாங்க. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. நான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். எங்க வீட்டுல தோத்துருவோன்னு ஆஃப் பண்ணிட்டு எல்லாம் போயிட்டாங்க. உங்களுக்கு கம்பேர் பண்ணோம்னா எப்படின்னா, ஒரு 2000 நம்ம 23ல 24ல T20 வேர்ல்ட் கப் ஜெயிச்சோம் இல்லையா, இப்போ ரோஹித் சர்மா கேப்டன்சில அந்த அளவுக்கு தான் இருந்தது 2013 சாம்பியன்ஸ் ட்ராஃபி. வி ரன் அவுட் ஆஃப் நோவேர். போத் வேர் கைண்ட் ஆஃப் சிமிலர். அப்படி எடுத்துக்கலாம். நம்ம வந்து எப்பவுமே அதான் கேப்டன்சி எராஸை வந்து கம்பேரே பண்ணக்கூடாது ப்ரோ. ஒருத்தவங்க ஸ்கில் ஒருத்தவங்க வந்து இல்ல நான் வந்து அதை கம்பேர் பண்ணல. நான் எடுத்து பாக்குறேன் இந்த மாதிரி டாக்டிக்கல் அப்ரோச் அப்ப இருந்ததா. அதான் தோனி வந்து இல்ல அப்ப அவருக்கு என்ன ஒர்க் லோட் இருந்ததுன்னா, கரெக்டான பவுலிங் ரொட்டேஷன். இவன் இந்த ஃபிக்ஸ் ஆயிட்டான், அவனை எங்கேயும் கலைக்காம எங்கேயும் டிஸ்டர்ப் பண்ணாம அதை எக்ஸிக்யூட் பண்ணிருங்கிற மாதிரி தான் இருந்தது. கேப்டன்ஸ் ஹேவ் டிஃபரண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் தே ஹேவ் டிஃபரண்ட் கைண்ட் ஆஃப் சேலஞ்சஸ். அப்ப என்னன்னா வந்து தோனி இந்த டைம்ல வந்து ரொம்ப பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் இருந்தாங்க. he has to manage kind of big egos. பெரிய பிளேயர்ஸ் இருக்கும்போது அந்த ஈகோஸ் இருக்கும். அந்த ஈகோஸ் மேனேஜ்மெண்ட், அந்த டேலண்ட் மேனேஜ்மெண்ட், அவங்க எல்லாம் மேனேஜ் பண்றது, அது வந்து ஒரு தனி ஸ்கில். இப்ப ரோஹித் சர்மா இருக்கிறது வந்து அவரே வந்து இஸ் a big star. So it's completely different. அதோட பெரிய டாஸ்க் ஒண்ணு இருக்கு தோனிக்கு தெரியுங்களா? இல்ல அதோட பெரிய டாஸ்க் கம்பீரா டேக்கிள் பண்றது. ஐஸ்வன் ஞாபகம் இருக்கா? ஒரு 7 மேட்ச் சீரியஸ் இங்கிலாந்து கூட ஞாபகம் இருக்கா? 6-0 ஜெயிப்போம். அப்புறம் ஒரு பாம் பிளாஸ்ட் ஏதோ நடக்கும், ஏதோ த்ரெட் ஒன்று வரும். இங்கிலாந்து திருப்பி அவங்க ஹோம் போய் திருப்பி ரிட்டர்ன் வந்து அந்த 7-0 ஜெயிப்போம். ஞாபகம் இருக்கா? அது வந்து தோனி வந்து ரெஸ்டட்.
அந்த தோனி வந்து ரெஸ்டட் வந்து 2 சீரீஸ்க்கு இருந்திருக்கும். அரௌண்ட் 60 டேஸ் என்னமோ 65 டேஸ் என்னமோ. மேபி அது கரெக்டா ஞாபகம் இல்ல. 7 மேட்ச் சீரீஸ் தான் 6-0 ஜெயிப்போம் நம்ம தோனி கம்பீரோட கேப்டன்ஷிப்ல. எடுத்து பார்க்கறேன் இருங்க நானு. அது வந்து ஞாபகம் இருக்கு. அது வந்து கால் ஆஃப் பண்ணிட்டு வருவாப்ல. எதுனா சாரி பிரேக் பண்ணிட்டு வருவாப்ல லீவ. போதும் அப்படின்னு. அடுத்த டோர்னமெண்ட் அவரே கேப்டனா இருப்பாப்ல தோனி. இது எப்ப சாம்பியன்ஸ் லீக் முன்னாடி நடக்குமா அதுக்கப்புறம் நடக்குமா? அதுக்கு முன்னாடி நினைக்கிறேன். ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு அப்புறம் இருங்க பார்த்துட்டு வரேன். கம்பீர் எப்ப பண்ணாரு அப்படின்னு. பாப்பா கேக்குற கேள்வி எனக்கு புரியுது. அவர் என்ன கேட்க வரானா, ஆன் ஃபீல்டுல டிசிஷனை சேஞ்ச் பண்ணி இப்ப இன்னைக்கு கிடைக்க மாதிரி டிசிஷன் சேஞ்ச் பண்ணி பவுலர்ஸ் அந்த ப்ரெஷரைஸ் இருந்திருக்குமா, இல்லாட்டி எழுதி வச்சதை போடுற மாதிரி ஃபர்ஸ்ட் ஓவர் இவரு ஃபர்ஸ்ட் 5 ஹவர்ஸ் இப்படிதான் போகணும் அந்த பேட்டர்ன் இருக்கும்ல அப்படின்ற மாதிரி இருந்துச்சான்னு தான் அவர் கேட்க வராரு. யாராச்சும் மேல வாங்க பேசலாம். அது நம்ம ஃபுட்பாலா பேசுவோம். என்ன பேச போறீங்க? ஃபுட்பாலா? அப்படியா போகணும். கிரிக்கெட்டர்லாம் ஃபுட்பால் தான் போகணும். மேன் சிட்டி மேட்ச் இருக்குன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு இல்லையா? இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு மேட்ரிட் டர்பி. வெறுத்துருச்சு. அடுத்த சீசன் பார்த்து கொண்டு விட்டேன். ஆமா ப்ரோ. எந்திரிக்க மாட்டாங்கன்னு தோணும் இந்த டைம். அவெல்லாம் விழுந்துட்டானுங்க. எந்திரிக்கிறதுக்கு இடம் தானே எந்திரிக்கிறதுக்கு. ஆனா உங்க பங்காளிங்க அதோட கீழே போயிட்டு இருக்காங்க. உங்களுக்கு யாரு? ஆர்சனலா? சிட்டி யுனைடெட். இப்ப ஃபைனல்ல நம்ம நியூசிலாண்ட ஃபேஸ் பண்றோம் திருப்பி அப்படின்றதான் வேகமடுதாக இந்த ஸ்பேஸ் எடுக்கிற தீர்மானமா? யாராச்சும் மாற்று கருத்து இருந்தா சொல்லுங்க. மேல வாங்க. இல்ல நான் மாத்தி சொல்லிடுறேன். 2010 ஐஸ்மேன். 2010ல கௌதம் கம்பீர் வந்து நியூசிலாந்து சீரீஸுக்கு வந்து கேப்டன் இருப்பாங்க. 5-0 ஜெயிப்போம். ஓகே, அதனால வந்து டோனிக்கு ப்ரெஷர். அது அதுல வந்து நான் பேப்பர்ல படிச்ச ஞாபகம் எனக்கு நியூஸ். அதனால அந்த ஏன் தோனி வந்து ரெஸ்ட்டை வந்து பிரேக் பண்ணிட்டு உடனே வந்துட்டாரு, இந்த ப்ரெஷரா அப்படின்னு. ஏன்னா எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மன்ஸா இருக்கும் கம்பீர் அந்த சீரீஸ்ல. 5-0 ஜெயிப்பாப்ல. ஒரு 350 ரன் அடிச்சிருக்காப்ல போல இருக்கு. இல்ல இருங்க பாக்குறேன். Gambhir captain in India 5-match home series against New Zealand in November-December 2010. India won all 5 matches, achieving a 5-0 series whitewash. Gambhir's batting was exceptional during the series, scoring 329 runs at an average 109, including 2 centuries. அப்போ வந்து ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருந்தது. இப்போ கம்பீரை ட்ரை பண்ணுவோமா டெஸ்ட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு தாட் போயிட்டு இருந்தது. மனுஷன் இதையும் 5-0 ஜெயிச்சோடனே அப்படி ஒரு கிளப்பி விட்டாங்க அவங்களுக்குள்ளேயே. இவர் இதுக்காக தான் வந்து இந்த ரெஸ்ட் டேஸை வந்து பிரேக் பண்ணிட்டு வந்துட்டாரு ரிட்டர்ன் இந்தியன் டீமுக்கு. அதுக்கப்புறம் தான் புகைய ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன் மனுஷன் 2 பேத்துக்குள்ள, கம்பீருக்கும் தோனிக்கும். இல்லைங்க, அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஏன்னா வந்து உங்களுக்கு நமக்கு அவுட் சைட் நியூஸ் மீடியால போடுவாங்க. ஆனா வந்து உங்களுக்கு எப்பவுமே ஒரு டீம்ல வந்து ஒரு ரோல் டெஃபினேஷன் இருக்கும். ஸ்டாண்டிங் கேப்டன்லாம் வந்து எவ்வளவுதான் பெர்ஃபார்ம் பண்ணாலும் அப்படி ரிப்ளேஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க. அண்ட் ஸ்டாண்டின் உங்களுக்கு ரிப்ளேஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா என்னன்னா அந்த 3 அப்போ கவாஸ்கர் தான் சொல்லிட்டு இருந்தாப்ல, இந்தியா வந்து 3 ஃபார்மேட்ல 3 கேப்டன் இருக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த டைம் தான் ஆரம்பிச்சது. கவாஸ்கர் தான் அதை ஆரம்பிச்சு வச்சது 10ல. உங்களுக்கு அதுதான் உங்களுக்கு அந்த ஸ்டாண்டின் கேப்டனா இருக்கட்டும், உங்களுக்கு சீனியர் பிளேயர் பெஸ்ட் எடுத்தும் போது வர பிளேயர்ஸா இருக்கட்டும்,
அவங்க எவ்வளவுதான் எக்ஸ்ட்ராடினரியா பெர்ஃபார்ம் பண்ணாலும் சீனியர்ஸை வந்து ரிப்ளேஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு இப்போ அவ்வளோ பாஸ்ட் ரீசெண்ட் இதுவே எடுத்துக்கோங்க நீங்க. இன்ஃபேக்ட் நீங்க பிஜிடி சீரிஸ் வின் பண்ணதே ரஹானே தான் அப்படி பார்த்தா. ரஹானேக்கு லீடர்ஷிப் கொடுத்தாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அண்ட் நீங்க நிறைய பிளேயர்ஸ் பாருங்க. கருண் நாயர்லாம் வந்து 300லாம் அடிச்சாரு. அதுக்கு அடுத்த மேட்சே ட்ராப். மனோஜ் திவாரி வந்து ஒரு 100 அடிச்சிருப்பாரு ட்ராப். இஷான் கிஷன் 200 அடிச்சிருப்பாரு ஒடிஐல ட்ராப். ஸோ வந்து உங்களுக்கு அவங்க வந்து அந்த டைம்ல வர ரிப்ளேஸ்மெண்ட் தான். கேப்டன்ஸே கூட ரஹானே ஸ்டாண்டினா இருந்திருக்காரு. நிறைய பேர் ஸ்டாண்டிங் தான் இருந்திருக்காங்க நடுவுல. ஆனா வந்து இதை வச்சு என்னன்னா இந்த மீடியா ஸ்பெகுலேட் பண்றதுதான், வேற எதுவும் இருக்காது. இவங்களுக்குள்ள எதுக்கு அந்த பகை வந்துச்சுன்னா அந்த இது ப்ரோ ரொட்டேஷன் பாலிசி ஒன்று கொண்டு வந்தாரு. கம்பீர், ஷேவாக், இன்னொருத்தர் யாரோ எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. இவங்களுக்கு நடுவுல ஒரு ரொட்டேஷன் பாலிசி. ஏன்னா வந்து ஸ்லோ ஃபீல்டரா இருக்காங்கன்னு சொல்லிட்டு விவிஎஸ் விவிஎஸ் அது ஆக்சுவலி ஒர்க் அவுட் தான் ஆச்சுன்னு நினைக்கிறேன். சிபி சீரீஸ்ல ஒர்க் அவுட் ஆச்சு. அதுல இருந்து தான் வந்து இவங்களுக்கு ஒரு கிரட்ஜ் இருந்தது ஷேவாக்கா இருக்கட்டும், கம்பீர்கா இருக்கட்டும். இது மேல he did many things. ஆனா வந்து இட் ஒர்க் அவுட் ஃபார் him. நான் அப்படிதான் பாக்குறேன் அது. ஏன் அது வந்து ஆமா மீடியா வந்து அதை அப்படி கொண்டு போச்சு. ஆம்ஸ்ட்ரிங்னால தான் அவர் ரெஸ்ட் இருந்திருப்பாப்ல. ஆனா மீடியா வந்து அதை அப்படி மீடியா மாத்தினாங்க. ஸ்பெகுலேட் ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு வந்து அதுதான். அப்புறம் இன்னொருத்தர் யாரோ இவர் தான் சொன்னாருன்னு நினைக்கிறேன், உதயா. இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல கேட்டீங்கன்னு, லைக் ஆன் பேப்பர் சொல்றதுதான் பண்ணுவாங்களான்னு. ஐ டோன்ட் திங்க் ஸோ. அப்படியெல்லாம் வந்து இது தோனி எஸ்பெஷலி வந்து இஸ் நாட் அ கைண்ட் ஆஃப் கேப்டன் ஹூ அனலிஸ்ட் எல்லாம் கூட பீடாக் கூட சொல்லியிருக்காரு. ஆர்பிஎஸ்ஜில ஒர்க் பண்ணாருன்னு நினைக்கிறேன் பீடாக். ஆர்பிஎஸ் டீம் கூட அவர் வந்து அந்த அளவுக்குலாம் பார்க்கவே மாட்டார். அந்த அனாலிசிஸ் எல்லாம் வந்து பார்க்கவே மாட்டாரா. இஸ் அ வெரி ஆன்ஃபீல்ட் கேப்டன். அவர் இன்ட்யூஷன் தான். அந்த டைம்ல என்ன நினைக்கிறாரோ அதை தான் பண்ணுவார். அது தப்புன்னு, அது கரெக்டு தான். அதுதான் கரெக்டு. அனாலிசிஸ் பார்க்குறவங்க தப்புன்னு இல்லை. தட்ஸ் ஹிஸ் வே ஆஃப் கேப்டன்சி. அவரோட ஸ்டைல் அது. தட் ஹாஸ் ஒர்க் அவுட் ஃபார் ஹிம். ஒன்றும் இல்லைங்க, 2007 வந்து அவர் அந்த ஜோகிந்தர் சர்மாக்கு கொடுத்தது மிஸ்பாவுல்லாக்கோட மிஸ்டேக். அது ஸ்கூப் ஷாட் அடி இல்லை, அவுட் ஆனது. அதை ஒரு ஸ்ட்ரெயிட்டா தூக்கி சொருவி இருந்தாருன்னா அவர் அப்பயே வந்து தூக்கி போட்டுட்டு இருப்பாங்க. his career would have been at அவர் கரியர் டிஃபைனிங் மூமெண்ட் தான் அது. his career was at stake. அந்த ஒரு பால் வந்து அவர் அவுட் ஆகாம அடிச்சு அந்த டைம்ல எஸ்பெஷலி பாகிஸ்தான் கூட எல்லாம் தோத்து இருந்தா அதோட ரெபகஷன்ஸ் வந்து ரொம்ப வேற மாதிரி இருந்திருக்கும். அவர் அஸ் அ பிளேயரா ஐயோ கூட மிஸ்பா மட்டும் அதுதான் இப்போ வரைக்கும். அது நான் வந்து அப்போ நான் எத்தனை வயசு எனக்கு தெரியல. ஆனால் நான் மட்டும் தனியாக மேட்ச் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு வந்து கிட்டத்தட்ட தோத்தாச்சுன்னு தெரிஞ்சுட்டு நான் அந்த கேட்சை பிடிச்சோடி நான் அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடிட்டு இருந்தேங்க பெரியம்மா வீட்டில். தான் மேட்ச் பார்த்துட்டு இருந்தேன். யாரும் இல்லை செலிப்ரேட் பண்றதுக்கு. நான் அந்த பக்கம் ஓடுறேன், இந்த பக்கம் ஓடுறேன், நானா தான் கத்திட்டு ஓடுறேன். யாரும் இல்லை வீட்டுல செலிப்ரேட் பண்றதுக்கு. யாராச்சும் வாங்கடா, ரோட்ல போய் பார்த்தாலும் எவனும் இல்லை. அந்த மாதிரி நிறைய மூமெண்ட்ஸ் பாப்பா. அவர் வந்து நிறைய அந்த ரிஸ்க் அண்ட் ரிவார்டு தான். இப்போ நீங்க 4 ஸ்பின்னர் எடுத்துட்டு போனீங்களா, இல்ல அதே மாதிரி தான் ரிஸ்க் அண்ட் ரிவார்ட். இப்போ இஷாந்த் சர்மா கொடுத்து அந்த 2013 சாம்பியன்ஸ் ட்ரோஃபில கூட விக்கெட் எடுக்கிறதா இருக்கட்டும், அவரு மூவ் பண்ணி அவர் ஒன்றும் இல்லை. அதை விடுங்கய்யா. 2007 ஆஸ்திரேலியா கூட ஸ்ரீசாந்த திருப்பி ரிட்டர்ன் கொண்டு வந்து அந்த எய்டனையும் கில்கிறிஸ்டையும் தூக்குவார் இல்லையா? இல்ல நான் உங்களுக்கு அது அந்த லாஸ்ட் மூமெண்ட்ஸ் வண்டி சொல்றேன், ஃபைனல்ஸ் வண்டி சொல்றேன். ஃபைனல்ஸ்லயே கூட அவர் முன்னாடி வந்தாரு. முன்னாடி வந்து அவுட் ஆயிருந்தா செம்மையா ட்ரோல் வாங்கியிருப்பாரு. அதான் இந்தியா ஜெயிச்சிருந்தா கூட. சோ அந்த கண்டிப்பா செம்மையா ட்ரோல் பண்ணிருப்பாங்க. பயங்கரமா ட்ரோல் பண்ணிருப்பாங்க. என்ன நீ என்ன அவ்வளவு பெரிய பிளேயரா, யுவராஜ் சிங் முன்னாடி வந்து ஜெயிச்சிருந்தாலும் ட்ரோல் பண்ணிருப்பாங்க, தோத்து இருந்தா வச்சு செஞ்சிருப்பாங்க. ஓகேவா? சோ இந்த மாதிரி he has gambled a lot in his cricketing career. அந்த அவரோட இன்ட்யூஷன் தான். he has a very strong belief on what are he decides. அதை வந்து நம்புவாரு. அதை நம்பி அது பின்னாடி போவாரு. இட் சக்சீட்ஸ் மோர் ஆஃபன். அதனாலதான் வந்து அவருக்கு அந்த பேர். ஸோ அந்த மாதிரி ஒருத்தருக்கும் இல்ல இந்த ஃபேன்ஸ் அதை பேசி பேசி அது கம்பீர் கோல்டு ஒரு சின்ன கோல்வா இருக்கா இல்ல வந்து மனசாபங்கள் இருக்கான்னு கேட்டா இருக்கு. கம்பீருக்கு இல்லாம எல்லாம் இல்ல. அது எதனால வந்துச்சுன்னா இந்த சோசியல் மீடியா ப்ரெஷர்னாலதான். கம்பீரை பேசி 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 மனசுக்குள்ளேயும் போய் புகுத்திட்டானுங்க. கேட்டா நானும் தான் என்னையும் பேசுங்கடாங்கிற மாதிரி எல்லாருக்கும் இருக்காங்க. ஆனா வந்து அது அவரு பேச சொல்லல இல்லையா, அதை நம்ம கண்ட்ரோலே பண்ண முடியாது. அவரு எந்த இடத்துலயும் வந்து அவரு இஸ் நாட் டேக்கிங் த கிரெடிட். நான் தான் பண்ணேன்னு அவர் இன்ஃபேக்ட் அவர் வந்து டீமை தான் முன்னாடி வைப்பாரு. லாஸ் பண்ற டைம்ல அவர் முன்னாடி போய் ஃபேஸ் பண்ணுவாரு. ஜெயிக்கும் போது டீம் அனுப்புவாரு.
டீம்மேட்ஸ். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஃபேன்ஸை வந்து நம்ம தடுக்க முடியாதுங்க. எல்லாருக்குமே கோளாறான ஃபேன்ஸ் இருப்பாங்க. அதை வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. ஆனா ஒரே ஒரு விஷயத்துல வந்து அது ஒரு சின்ன டிராபேக் என்னன்னா, அந்த ஐபிஎல்ல வந்து யங்ஸ்டர்ஸ் ஸ்பார்க் இல்லைன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. எனக்குமே வருத்தம் பாப்பா. அது அந்த இடத்துல வந்து எனக்குமே வருத்தம். ஏன்னா வந்து அந்த டைம்ல வந்து அவரு ஃபார் ஸ்டேச்சர் ஆஃப் ஹிஸ் லெவல் அவர் வந்து அந்த வார்த்தையை சொல்லியிருக்க கூடாது. ஏன்னா வந்து என்னதான் வந்து அப்படி ஓப்பனா வந்து சொல்லியிருக்க கூடாது. அந்த டைம்ல உங்களுக்கு ருத்ராஜ் கிட்ட உங்களுக்கு தெரியலன்னாலும் அவர் வந்து அதை பெர்ஃபார்ம் பண்ணலன்னா ஒரு கரியரே க்ளோஸ் ஆயிடும். ஸோ எனக்குமே அந்த ஸ்டேட்மெண்ட் பிடிக்கல அந்த இடத்துல. எனக்கு நிறைய பிளேசஸ் இருக்கு பாப்பா. எனக்கு பிடிக்காத இடம்லாம் நிறைய இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு பார்ஜின் பண்ணி ஒரு மேட்ச் வராரு, எனக்கு அதுவுமே பிடிக்கல. அதை வந்து நிறைய ஹீரோயிக் பிஜிஎம் போட்டெல்லாம் எலிவேட் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவர் ஒரு அதான் நோ பால் அது இல்லாம டைம் ஒரு மேட்ச் டைம் போட்டு வரல. டைமா புரியல. ஏதோ ஒரு மேட்ச்ல பவுலிங்க்கு வந்து வெளில இருந்து உள்ள அப்புறம் டைம் அதெல்லாம் அது பரவாயில்லைங்க. பத்திரானா இதுதானே சொல்றீங்க, டிலே டாக்டிக்ஸ். அது அதெல்லாம் டாக்டிக்ல போயிடும். அது எல்லாரும் பண்றாங்க. இது பார்ஜின் பண்றது வந்து ரொம்ப தப்பு. இதுவுமே அகைன் ஃபாரிஸ்ட் ஸ்டேச்சர் நீங்க பாத்தீங்கன்னா இதை பார்த்து ஒரு 10 பேர் இன்ஸ்பயர் ஆவாங்க. ஓ இது ஹீரோயிக்கா இருக்குல்ல, மாசா இருக்குல்ல. எம்பையர் சொன்னாருன்னா என்னதான் ராங் டிசிஷனா இருந்தாலும் நீங்க மேட்ச்க்கு அப்புறம் பேசிக்கோங்க ரெஃப்ரி கிட்ட. நீங்க மேட்ச் டைம்ல வந்து நடுவுல வந்து யூஆர் நாட் ஈவன் அ பார்ட் ஆஃப் இட். நீங்க வந்து உள்ள பேட்ஸ்மேனா இருந்தா கூட ஆர்கியூ பண்ணலாம். இன்ஃபேக்ட் அங்க ஆர்கியூ பண்ணிருந்தாலே ஐ வுட் பி வெரி சர்ப்ரைஸ்ட் எதுக்கு ஆர்கியூ பண்றாருன்னு. நீங்க வந்து வெளில இருந்து தேவையில்லாம உள்ள போய் பார்ஜின் பண்ணி போய் தட் வாஸ் அன்னெசரி. அதை பார்த்து ரிஷப் பந்த் கோளாறு பண்ணாம பாருங்க, உள்ள வாங்கன்னு. இந்த மாதிரி தான் ஒருத்தர் பண்றதை பார்த்து ஒரு 10 பேர் பண்ணுவானுங்க. அதுதான் எனக்கு அந்த மாதிரி நிறைய இருக்குது. எனக்கே கூட பிடிக்காத மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. பட் மோர் தென் உங்களுக்கு எனக்கு ஆஃப் ஃபீல்ட் தோனி தாங்க ரொம்ப பிடிக்கும். லைக் இந்த அவர் பேசுறது, இந்த இதுவா இருக்கட்டும், the way he treats everyone, the way அவரோட ட்ரெஸ்ஸிங் ரூம்ல எப்படி ட்ரீட் பண்ணுவாரோ, அவரோட ரியல் லைஃப் நமக்கு யாருக்குமே தெரியாது. எந்த பிளேயருக்கும் தெரியாது ரியல் லைஃப். அவர் பர்சனல் லைஃப் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிரிக்கெட் ஆன் ஃபீல்டை விட அவர் வெளில வந்து எப்படி அவர் ஹவ் ஹி கேரிஸ் ஹிம்செல்ஃப், அந்த ட்ரேட்ஸ் எல்லாம் தான் பிடிக்கும். ஹி ஸ்டேஸ் வெரி ஹம்பிள். எனக்கு அந்த மாதிரி ஹம்பிளான பர்சன் வந்து உள்ள போய் பார்ஜின் பண்ணி பண்றதுலாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. அண்ட் அந்த இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க சொன்னீங்க இல்லையா பாப்பா, அது கூட எனக்கு இன்ஃபேக்ட் எனக்கு பிடிக்கல. அந்த ஸ்பார்க்ல கேதார் ஜாதவ் எல்லாம் பேக் பண்ணி சொல்றது எனக்கு சத்தியமா காண்டாச்சு. இல்ல அதுதான் டேக்அவே நிறைய இருக்கு. நீங்க சொன்ன ஆஃப் ஸ்கிரீன்ல தான் எனக்கு தோனிட்ட வந்து டேக்அவே ஜாஸ்தி. நான் வந்து தீவிரமான சச்சின் ஃபேனு, மும்பை ஃபேன்னாலுமே நான் டேக்அவே எடுத்துக்கிட்டது என்னன்னா, அவர் அந்த வீடியோ பேசும்போது நான் பார்த்துட்டு இருக்கேன். நான் வந்து அந்த வீடியோ லைவ்லயே பார்த்துட்டு இருக்கேன். அப்போ வந்து நானும் ஒரு இனிஷியல் நான் வந்து ஒர்க் அவுட்ல வந்து எனக்கு பெரிய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, ஒரு மூமெண்ட்டே இல்லாமல் இருந்தது. கொஞ்சம் ஸ்லக்கிஷாக இருந்தேன் நான். அப்போ வந்து இவர் சொன்னது தான், ப்ராசஸ் ஓரியன்டாக நான் என்னை மாற்றிக்கிட்டதே அதுக்கப்புறம் தான். நீ வந்து ரிசல்ட் ஓரியன்டாக இருக்காத, உன் லைஃப்பில் நீ எப்பயுமே ப்ராசஸ் ஓரியன்டாக இரு. ப்ராசஸ் ஓரியன்டாக இருந்தீங்கன்னா ரிசல்ட் வந்து நீ அந்த மாதிரி டேக் வைக்கலாம். எடுத்துக்கலாம் பாப்பா. அது எல்லார்கிட்டயும் லைஃப் லெசன்ஸ் இருக்கும். நம்ம பாக்குற பார்வை தான். இப்ப நீங்க விராட் கோலி எடுத்துக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள். இஸ் வெரி ஹார்ட் ஒர்க்கிங் மேன். அவர் இஸ் நாட் நேச்சுரலி கிஃப்டட் லைக் ரோஹித் சர்மா, பட் ஹி ஹாஸ் டு ஹி வொர்க் வெரி ஹார்ட் டு கெட் வெரி இஸ். அவர் வந்து அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒரு டெக்னிக் மேல, ஒரு ஃபிட்னஸ் மேல சாக்ரிஃபைஸ் அ லாட். ஸோ ஒரு பிளேயர் கிட்ட இருந்தும் நம்ம கண்டிப்பா எடுத்துக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் இருக்குது. அதை பார்த்து நம்ம ஒரு எப்படி இன்ஸ்பயர் ஆகிறோம், நம்ம அதை எப்படி யூஸ் பண்றோம்ன்ற விதம் தான் இருக்குது. the way we see things அதை பொறுத்து தான் இருக்குது எல்லாமே. ஐயோ ஃபிட்னஸ் எல்லாம் அதான் யாரோ சொல்லுவாங்களே, ஒரு இஷாந்த் சர்மாவா தோனியா யாரோ சொல்லுவாங்க, ஹோட்டல் ரூம் போனோடனே ஒரு பண்ணி சிக்கன் பட்டர் மசாலா அப்புறம் சமோசா, ஒரு 4 சமோசா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம்னா அங்கே அந்த கோழி எங்க இப்போ இருக்கிற கோழி சமோசாவை சாப்பிட்டு 5 வருஷம் ஆச்சுன்னா இஷாந்த் சர்மா தான் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் ஒரு ரஞ்சித் டிராஃபியில் அவனை மீட் பண்ணேன். சமோசா சாப்பிட்டு 5 வருஷம் ஆச்சு, ஒரு சமோசா சாப்பிடலாமா கேட்டேன். ஒன்னும் இல்ல பாப்பா, இவங்களுக்கு விராட் கோலி பண்ண அதே ரெஜிம், அவரு அதே பண்ண அதே ஃபிட்னஸ், அவர் பண்ண அதே சாக்ரிஃபைசஸ் எல்லாம் ரோஹித் சர்மா பண்ணியிருந்தா he would have been the greatest batsman to have existed in this era.
இஸ் வெரி நேச்சுரலி கிஃப்டட். உங்களுக்கு ரோஹித் சர்மா கிட்ட இருக்கிற அளவுக்கு டேலண்ட் வந்து விராட் கோலி கிட்ட கண்டிப்பா இல்ல. பட் ஹி ஹாஸ் ஒர்க் ஹார்ட் எனஃப் டு அவுட்ஷைன் இட். விராட் கோலி வாஸ் அ லெக் சைட் பிளேயருங்க. வரும்போது ஹி வாஸ் கம்ப்ளீட்லி லெக் சைட் பிளேயர். அவன் நீங்க கவர் டிரைவ் இப்ப ஆடுறது ஹீஸ் அவனால இப்ப ஆல் ஓவர் த ஃபீல்ட் மெனவர் பண்ண முடியுது, ஆட முடியுதுன்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் இதுதான் பிராக்டிஸ் அண்ட் ஹி ஒர்க்கிங் ஆன் த கேம். எல்லாமே அப்படிதான். இனிஷியலா அவன் வரும்போது ஹி வாஸ் லெக் சைடு ஓரியன்டட் பிளேயர். நீங்க நவுந்து வந்து தான் ஆடுவான். நீங்க இனிஷியல் டேஸ்ல எடுத்து பாத்தீங்கன்னா ஹி ஹேட் ஹிஸ் வீக்னஸஸ். அது எல்லாத்தையுமே ஒவ்வொரு இடத்துலயும் ஓவர் கம் பண்ணி வந்திருக்கான். அந்த வெள்ள ஆஃப் சைடு மட்டும் இன்னும் அது மட்டும் தான் கொஞ்சம் உறுத்தலாவே அது இருக்கு. எல்லாருக்குமே இருக்கும் பாப்பா. அது வந்து என்னன்னா அது காரிடர் ஆஃப் அன்சர்டனிட்டின்னு சொல்லுவாங்க. எந்த பேட்ஸ்மேனா இருந்தாலும் அது ஒன்றும் இல்லை. அது நேச்சுரல் இன்ஸ்டிங்ஸ் கர்ப் பண்றது தான். ஈகோ கேம் தான். அவர் ஸ்கில் இல்லாம இல்லை. அந்த பாலை லீட் பண்ணிட்டு அவர் விளையாடலாம். ஆனா அந்த ஈகோல போய் அதை வந்து என்னால ஏன் அடிக்க முடியாது, உங்களுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு இல்ல சிக்ஸ் நான் ஏன் அதை மூமெண்ட்ஸ்ல வந்து வந்து ரைட்டா பண்ணாம வச்சிருக்கேன் அப்படின்னா, அவர் வந்து கெரியரோட இப்போ வந்து ஒரு கில்லோ ஒரு ஜெய்ஸ்வாலோ பண்ணப்போ பிரச்சனை இல்லை. அவர் கிட்டத்தட்ட ப்ரூவன் கம்யூனிட்டி லெஜண்ட் பொசிஷனுக்கு வந்துட்டு திருப்பி அதை வந்து அதே மிஸ்டேக் பண்றப்போ கொஞ்சம் ஏத்துக்க முடியல. அது பாக்குற யங்ஸ்டர்ஸுக்கு எப்படி இருக்கும், என்ன ஒரு அதே தப்ப பண்றாருங்கிற மாதிரி இருக்கும், டிசப்பாயின்மெண்டா இருக்கும். அதுக்கு அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல சொன்னேன். இல்லங்க. மற்றபடி உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுது என்ன? நான் பார்த்த விராட் கோலி வந்து இப்ப இல்லைங்க. இப்ப எனக்கு அதுக்குதான் வந்து ஐ டோன்ட் திங்க் ஸோ இல் கண்டினியூ இன் ஃபியூச்சர் ஐசிசி ஈவெண்ட்ஸ்ன்ற மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து நான் பார்த்த விராட் கோலி வந்து இஸ் கான்ஸ்டன்ட்லி இம்ப்ரூவிங் இஸ் டெக்னிக். எவ்வளவுதான் வந்து அவரு இவ்வளோ பினாக்கல்ல இருந்தாலும், எவ்வளவுதான் டாப்ல இருந்தாலும், he always strives for excellence. அவர் வந்து சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், மைனர் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கூட பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா இப்ப வந்து இட் ஃபீல்ஸ் லைக் ஹிஸ் டன்ன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இப்ப வந்து அந்த அளவுக்கு இஸ் நாட் சீரியஸ். பட் இட்ஸ் நெவர் டூ லேட். இன்னமே கூட அவரு he can work on it. சொல்லுங்க விக்ரம். ஹேண்ட் ரைஸ் பண்றேன். எனக்கு காட்டல யார் பண்ணிவிட்டா. பிஆர்டிடி ஹேண்ட் ரைஸ் பண்றேன். வணக்கம். குயிக்காக ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். ஹலோ எவ்ரிபடி, ஹோப் எவ்ரிபடி இஸ் டூயிங் ஃபைன். ஓகே, ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். எனக்கு ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரியில் சில பேர் தெரியும். அவங்க வந்து ரிப்பீட்டடாக சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, மகேந்திர சிங் தோனி அண்ட் விராட் கோலி, 2 people ஆர் கிரேட்டஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டிசிப்ளின் இன் த கரண்ட் ஜென்ரேஷன் ஆஃப் கிரிக்கெட்டர்ஸ். இதுக்கு முன்னாடி சச்சின், அஃப்கோர்ஸ் ஆப்வியஸ்லி சச்சின் டெண்டுல்கர், ராகுல் திராவிட், அனில் கும்ப்ளே, ஜவாகர் ஸ்ரீநாத், தேர் ஆல் வெரி வெரி டிசிப்ளின்டு. இப்போ வந்து இவ எப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் எப்படின்னா, ஐபிஎல் டோர்னமெண்ட் நடக்கும்போது கூட கேமுக்கு முந்தின நாள் இல்லை, ஒரு கேம் 2 நாள் முந்தி அந்த ரெஸ்ட் டேஸ் இருக்கு இல்லையா, ஐ மீன் ஃப்ரீ டேஸ் இருக்கும்போது கூட பார்ட்டி வச்சாங்கன்னா, தோனி அவர்லாம் கரெக்டாக 9:30 ஷார்ப் அந்த மாதிரி டயத்தில் வந்து அது யாருடைய பார்ட்டியாக இருந்தாலும் 9:30 ஷார்ப் he'll leave and go to bed time. And he'll always be the first one to report in the nets and the practice session. அந்த டிசிப்ளின் இருக்குல்ல. இப்போ 2 விஷயம் சொல்லுவாங்க காம்படிட்டிவ் ஸ்போர்ட்ஸில். ஒன்று வந்து மோட்டிவேஷன், இன்னொன்று வந்து டிசிப்ளின். மோட்டிவேஷனுங்கிறது ஒரு அட்ரினலின் ரஷ்ஷில் அன்றைக்கி ஒரு நாள் போய் எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு ஆஹா அப்பாடான்னு தோணும். ஆனால் அதை திருப்பி யூ ஹேவ் டு டூ இன் டே இன் அண்ட் டே அவுட். அதுக்கு வந்து யூ நீட் எக்ஸ்ட்ரீம் மென்டல் டிசிப்ளின். மைண்ட் ஓவர் மேட்டர்னு சொல்லுவாங்க. ஸ்டீவாவுடைய புக்கு படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸ்டீவா, ராகுல் திராவிட் என்னுடைய புக்ஸ்லாம் வந்து மைண்ட் ஓவர் மேட்டர், ஹவ் யுவர் மைண்ட் கம்ப்ளீட்லி டேக்ஸ் ஓவர் யுவர் பாடி. அவருக்கு தெரியல, ஒரு லெஃப்ட் ஸ்பின் பாலர் ஒருத்தர் மணிந்தர் சிங் ஒருத்தர் இருந்தார் 80s. ஹி வாஸ் வெரி டேலண்டட். ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒரே ஒரு சீரீஸில் சரியாக போலிங் போடாமல் ஹி வாஸ் ட்ராப்ட். அவர் என்ன பண்ணியிருக்கணும், ரஞ்சி ட்ராஃபியில் போய் ஷுட் ஹவ் கம் அப். இன்ஸ்டெட் என்ன பண்ணார், சரக்கடிக்க ஆரம்பித்தோடனே அத்தனையும் போச்சு. இந்த மாதிரி காம்படிட்டிவ் ஸ்போர்ட்டில் கிரிக்கெட் நம்ம எல்லாருக்கும் ஃபெமிலியருங்கிறதுனால கிரிக்கெட்டில் இந்த மாதிரி நான் அழிஞ்சு போய் மொத்த கேரியரை வந்து கிரிக்கெட் கேரியர் மட்டும் இல்லை, சொந்த லைஃப்பையுமே சீழிச்சா நிறைய பேர் இருக்காங்க. ஸோ டிசிப்ளின் அண்ட் absolute control of your mind is the key to success, not just in sport, in your personal life also. Thank you. Yeah, great. உங்க நேம் என்ன பார்த்துன்னு கூப்பிடுங்க. ஓகே. பிஆர்டிடின்னு இருந்ததா, அதான் சரி என்ன கூப்பிடுறதுன்னு தெரியல. பார்த்து. ஓகே, பிஆர்டிடின்னு கூட எப்படி வேணா கூப்பிடலாம் நீங்க. ஓகே.
அதான் இன்னைக்கு காலையில நான் வந்து ட்விட்டர்ல பார்த்தேனா இல்லை இன்ஸ்டால பார்த்தேனான்னு தெரியல. டிசிப்ளின் வந்து என்னமோ ஒரு கோட் சூப்பரானது, அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு காணும். உங்க பாதி பிரச்சனை வந்து நீங்க டிசிப்ளினா இருந்தீங்கன்னா தீந்துரும் அப்படின்னு இருந்தது. இன்னொரு பாயிண்ட் சொல்றேன். இப்போ பாம்பே வந்து இட் இஸ் நோன் ஃபார் வின்னிங் சோ மெனி ரஞ்சி ட்ராஃபி டோர்னமெண்ட்ஸு. அது மாதிரி கர்நாடகாவில் வந்து ஒரு காலகட்டத்தில், இப்போ கூட கர்நாடகாவில் வந்து இட் இஸ் அங்கே வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நிறைய கர்நாடகாலேருந்து வரதுக்கு காரணம் என்னென்னா, அங்கே அந்த கல்ச்சரு ப்ளஸ் அந்த ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து என்ன பண்ணுவாங்க, வீக்கெண்டில் 5 நாள் நல்லா வேலை பார்த்துட்டு வீக்கெண்ட் ஃப்ரைடே நைட்டு பஸ்ஸு பிடிச்சி பெங்களூர் வந்து விளாடுவாங்க. அங்கே அதில் வந்து நிறைய பேர் வந்து இந்த கிரவுண்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெவிலியன் மாதிரி இருக்குல்ல, அங்கேயே படுத்து தூங்குவாங்க. அதெல்லாம் வேற லெவல் டிசிப்ளின் அண்ட் டெடிகேஷன். சரி, அந்த மாதிரி இருந்தால் தான் யூ கேன் கம் அப் இன் காம்படிட்டிவ் ஸ்போர்ட். அது இல்லாட்டி டெய்லி இப்போ 10 மணி நேரம் தூங்கிட்டு அப்படியே எழுந்து அப்படியே ஜாலியாக அப்படியே அப்படியே ஐ மீன் நோபடி ஐ மீன் யூ cannot come up in any field without putting in the right effort, particularly in competitive sport. மோகனா வாங்க, புது ஃபோன் வாங்கிட்டேங்க போல. ஆமா இஸ்மான், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ட்ரீட்லையா? அதான் எனக்கு நானே ட்ரீட் கொடுத்துக்கிறேன். பீஸா சாப்பிட்டுட்டு இருக்கேன். எங்க சிக்கன் பீஸா சாப்பிடாதீங்க, பேர்ட் எங்க ஃப்ளூ இன்னும் போலன்னு காஃபி நினைக்கிறேன். தாங்க, சாவ வடிக்காதீங்க. ஐஸ்மேன் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணாதீங்க, விடிய விடிய போகும். பார்ட்ஸ் கைட்ஸ் சொல்லுங்க. சொல்லுங்க பார்த்து. இன்னொரு பாயிண்ட், ஐ ஹேவ் டு லீவ் ஷார்ட்லி, மேபி ஐ கம் பேக் அண்ட் ஜாயின் லேட்டர் இஃப் இட் இஸ் ஸ்டில் ஓப்பன். இன்னொரு பாயிண்ட்டு, சில காம்படிட்டிவ் ஸ்போர்ட்ஸில் நிஜமாகவே ஆஃப்டர் ஒரு ஸ்டேஜ் அக்காம்ப்ளிஷ் பண்ண அவங்களுடைய புக்ஸ் எல்லாம் கிடைச்சா படிங்க. தேர் இஸ் ஸோ மச் டு லேர்ன் அண்ட் அவங்களுடைய லைஃப் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் புக்ஸ் ஐ ஹவ் ரெட் இஸ் ஆஸ்திரேலியன் ஃபாஸ்ட் பவுலர் டெனிஸ் லிலின்னு ஒருத்தர் இஸ் எக்ஸ் கிரிக்கெட்டர் நவ். மெட்ராஸில் எம்ஆர்எஃப் பேஸ் ஃபவுண்டேஷன்லாம் அவருடைய இது இல்லாமல் ஒன்றும் நடந்திருக்காது. அந்த கிரிக்கெட்டுக்கு ஃபாஸ்ட் பவுலிங் துரோணாச்சாரியா மாதிரி அவர் டெனிஸ் லிலி ஒரு புக் ஒன்று எழுதியிருக்காரு, த ஆர்ட் ஆஃப் ஃபாஸ்ட் பவுலிங்னு ஒரு புக் இருக்குது. நீங்கள் ஃபாஸ்ட் பவுலிங் டெக்னிக் அதெல்லாம் விட்டுட்டு அவருடைய ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா, ஹீ ரெப்ரசன்டட் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியான்னு நினைக்கிறேன் ஆஸ் அ டெரவே ஃபாஸ்ட் பவுலர். அப்படின்னா பவுண்டரியிலேருந்து தப்புன்னு ஓடி வந்து போடுவார். அதை பேசினா ரா பேஸ். அப்போ ஆல்ரெடி ஹி வாஸ் மேக்கிங் வேவ்ஸ். ஹி ப்ரோக் இன் த ஆஸ்திரேலியன் சைடு. ஆனால் ஒரு 4 வருஷத்தில் ஹி ஹேட் அ சிவியர் பேக் இன்ஜுரி. அந்த பேக் இன்ஜுரி எப்படின்னா, நம்முடைய ஸ்பைனல் கார்டில் கீழே வந்து லம்பார் நர்வ்னு ஒன்று இருக்குது, லம்பார் வெர்டெப்ரேல லம்பார் நர்வ்னு ஒன்று இருக்கும். அந்த நர்வ் மட்டும் புட்டுக்குச்சுன்னா நீங்கள் வந்து கால் 2 செயலிழந்து போயிடுவீங்க. அவருக்கு வந்து லம்பார் வெர்டெப்ரே பக்கம் அந்த போனில் வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர். அதனால என்ன சொல்லிட்டாங்க, டாக்டர் சொல்லிட்டாங்க, இனிமேல் நீ வந்து அடுத்த 2 வருஷத்துக்கு யூ ஹாவ் டு டேக் கம்ப்ளீட் ரெஸ்ட்டு. இதுக்கப்புறம் ரிகவர் ஆனான்னா ஃபர்கெட் அபவுட் கிரிக்கெட் அப்படின்ட்டாங்க. இவர் என்ன பண்ணார், வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒரு இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அப்போ தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. தேவர் லுக்கிங் ஃபார் கேண்டிடேட்ஸ் டு ஒர்க் வித். இவர் தன்னைத்தானே அர்ப்பணிச்சுக்கிட்டார் ஆஸ் அ கேஸ் ஸ்டடி. நீங்கள் என்னையே ஒரு கேஸ் ஸ்டடி எடுத்துக்கிட்டு எனக்கு வந்து இட் வில் ஆல்சோ ஹெல்ப் மீ இன் மை ரீஹாபிலிட்டேஷன் சொல்லிட்டு அவங்க வந்து இவருடைய பாடியை தரவாக எக்ஸ்ரே ஸ்கேன் பண்ணி சப்ஜெக்ட் மேட்டர் மாதிரி எடுத்துக்கிட்டு தே ப்ரிஸ்கிரைப்ட் அ ப்ரோக்ராம். அந்த 2-3 வருஷம் அவர் வந்து வெறும் ரெஸ்ட் தாண்டி ரெக்குபரேஷன், ரீஹாபிலிட்டேஷன், கம்ப்ளீட் டோட்டல் 7/24 he was completely involved in that. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக he regained mobility. He strengthened his abdominal muscles, core muscles and lower back and his legs and slowly gained strength, and then he started walking and then he started running and then he came back. He cut down on his run up and then he ruled the cricket field again for the next 1 decade. அதெல்லாம் வந்து அது கூஸ் பம்ப்ஸ். நான்லாம் ஸ்கூலில் இருக்கிறது ஃபர்ஸ்ட் இயர் காலேஜில் போது அந்த புக்கில் மெட்ராஸ் மூர் மார்க்கெட்டில் யாருமே சீண்டாமல் அந்த புக் இருந்தது. அதை எடுத்து நான் வந்து 2 ரூபாய்க்கு நானும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் 50 பைசாவை போட்டு வாங்கி நான் சொல்கிறேன். 90s சொல்கிறேன், இல்லை சாரி ஏர்லி 90s. அதில் வந்து அவ்வளோ விஷயம் இருக்குது. திஸ் இஸ் த ரியல் ஸ்டோரி ஆஃப் பீப்புள் ஹூ கம் பேக் ஃப்ரம் அட்வர்சிட்டி. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டீவாவோட புக்கு படிங்க. அதில் வந்து எப்படி அவரை டீப் ஃபைன் த்ரோம்போசிஸ்னு ஒன்று ஒரு கண்டிஷன் இருக்குது. நீங்கள் அடிக்கடி ஃப்ளைட்டில்
பீப்புள் கோ அக்ராஸ் டைம் ஜோன்ஸில் வந்து பிளட் ப்ரெஷர் சேஞ்ச் ஆகும் when you are flying ஹை ஆல்டிடியூடில். பட் டீப் வெயின் த்ரோம்போசிஸ்னு ஒரு கண்டிஷனில் வந்தது அவருக்கு. ஹி அண்டர்வென்ட் சர்ஜரி. அதுக்கப்புறம் அந்த சர்ஜரிக்கு அப்புறம் ஐ திங்க் இப்போ ரீகால் கரெக்ட்லி அவருக்கு வந்து அடிக்கடி லோயர் ஹாஃப் ஆஃப் ஹிஸ் லிம்ஸில் வந்து ஸ்டிஃப்னஸ் வரும். அந்த ஒரு ஒரு பர்டிகுலர் கேமில் வந்து ஐ திங்க் இட் வாஸ் இன் சிட்னியோ அட்லைடோ லாஸ்ட் செஷனில் ஹீல் ஸ்கோர் 100. அது வந்து டூ ஆர் டை, நாட் ஜஸ்ட் ஃபார் ஆஸ்திரேலியா, ஃபார் ஹிஸ் கரியர் ஆல்சோ. லாஸ்ட் பாலில் ஒரு பவுண்டரி அடிச்சு ஹில் ஸ்கோர் 100. அதுக்கு முன்னாடி வந்து ஹி வுட் ஹாவ் சிவியர் லெக் பெயின். அவர் வந்து ரூல் அவுட் பண்ணுவாங்க, பெயின் கில்லர்ஸ்லாம் எடுத்துப்பாரு, பட் ஸ்டில் அந்த பெயின் போகாது. அதுக்கு முந்தின நாள் விளையாடுறதுக்கு முந்தின நாள் ஈவினிங் ஃபுல்லாக 4 மணி நேரம் ஃபிசிக்கல் தெரப்பி ஒன்லி டு பி ஃபிட் ஃபார் தட் பர்டிகுலர் டே. அதுக்கப்புறம் ஹி கொலாப்ஸ் வந்து ஹி டுக் சம் டைம். அதுக்கப்புறம் ஒரு கேப் இருந்தது, ஹி டுக் சம் டைம் டு ரெக்கவர். இதெல்லாம் வந்து கிரேட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கம்மிங் பேக் ஃப்ரம் எக்ஸ்ட்ரீம் அட்வர்சிட்டி இன் காம்படேட்டிவ் ஸ்போர்ட். நான் ஜஸ்ட் அதெல்லாம் வந்து அதையும் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஜஸ்ட் உன்னோட ஷேர் தோஸ் திங்ஸ். தேங்க்யூ. பார்த்தது எந்த புக்கு? த ஆர்ட் ஆஃப் ஃபாஸ்ட் பவுலிங் டெனிஸ் லீ. ஆமாம், டெனிஸ் லீ, தி ஆர்ட் ஆஃப் ஃபாஸ்ட் பவுலிங். தேங்க்ஸ் பார்ட் ஃபார் ஷேரிங். சொல்லுங்க மோகனா, எப்படி ஃபீல் பண்றீங்க? நீங்க புது மொபைல் வாங்கியிருக்கீங்க. ஆஸ்திரேலியா தோத்தா எப்படி ஃபீல் பண்றீங்க? யார் கேக்குறா? விக்ரம். உங்களதான்க்கா. என்னடா கொஸ்டின் கேட்ட விக்ரம்? புரியல. ஆஸ்திரேலியா தோத்தா எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப வருத்தம் தான், என்ன பண்றது? ஸ்பீக்கரை பிடிங்கிட்டு கிக் அவுட் பண்ணுங்க ஐஸ்மேன். வருத்தத்துல பீஸா சாப்பிட்டுருக்காங்க. ஆமா, ஸ்ட்ரெஸ் ஈட்டிங், என்ன பண்றது? ஏங்க சரி, ஃபோன் வாங்குனதுக்கு எப்படி ஃபீல் பண்றீங்க, அதை சொல்லுங்க. ஏங்க ஃபோன் வாங்குனதுக்கு என்னத்த ஃபீல் பண்றது? ஃபோன் எல்லாமே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என் ஃபோனுக்கு நம்ம எவ்வளவு அடிக்டடா இருக்கணும் இப்பதான் புரியுது. இல்ல இப்ப என்ன ஸ்டேட்டஸ் போடுவீங்க? மை லைஃப் மை ரூல்ஸ் அதானே? மை லைஃப் மை ஃபோன். எனக்கு அந்த வடக்கன் ரீல்ஸ் தான் ஞாபகம் வருது ஐஸ், நீங்க சொல்லும் போது. ஏன் அந்த அநியாயம் பண்றீங்க? ஃபோனுக்கு டெம்பர்லெஸ்லாம் போட்டீங்களா? டெம்பர்லெஸ் இல்ல, மேக்கர்ஸ்லாம் நாளைக்கு தான் பார்த்து கீழே விழுந்து உடைஞ்சிட போகுது. உன் வாயில ஆசிட ஊத்தி கழுவ, தயவு செஞ்சு சும்மா இருக்கா. திருப்பி எல்லாம் முடியாது. நல்ல எண்ணம், எவ்வளவு வன்மத்துல சுத்துறீங்கடா எக்ஸ்ல எல்லாரும். ஏங்க உங்களதான் இன்னைக்கு எல்லாரும் வன்ம கூடன்னு சொல்லி அடிச்சுட்டு இருந்தாங்க. இல்லாம போயிட்டீங்க, இருந்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். இதுல கொடுமை என்னன்னா, ரஞ்சித் நீங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கெல்லாம் என்னெல்லாம் போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. நான் எப்பயா சொன்னேன்ற மாதிரி இருக்குது எனக்கு. ஓ பரவாயில்ல, அப்ப நான் இல்லாதது நல்லதுதான் போலயே. நல்லா ரவுண்டு கட்டி என்னதான் அடிச்சிருக்கீங்க இப்போ. நான் இல்லாதப்போ அதுவும் சரி. என்ன இப்ப நாளைக்கு என்ன? நாளைக்கு இது சவுத் ஆப்பிரிக்காவா இல்ல நியூசிலாந்தா? எனக்கு தெரிஞ்சு சவுத் ஆப்பிரிக்கா வர சான்சஸ் நிறைய இருக்கு. எங்க ரெண்டுமே நல்ல குவாலிட்டியான சைடுங்க. இல்ல கம்பேர், ஏன்னா இப்போ இந்த டோர்னமெண்ட்ல பாக்கும்போது எனக்கு சவுத் ஆப்பிரிக்கா வந்து கொஞ்சம் இன்னுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி இருக்கு கம்பேரிட்டிவ்லி. ஏன் அப்படி சொல்றீங்க? நியூசிலாந்து இந்தியா கூட தோத்து போயிட்டதாலயா? நியூசிலாந்து வந்து பேட்டிங்ல ரொம்ப கேன் வில்லியம்சன் மட்டுமே ரொம்ப டிபெண்ட் பண்ணிருக்க மாதிரி இருக்கு. பேட்டிங் இல்லங்க, கேன் வில்லியம்சன் ஆடினது ஒரே ஒரு மேட்ச்ங்க, அதுவும் துபாயில. ஆமா அவங்க இல்ல இப்ப அவங்க விளையாடுறது லாகூர்ல. பாகிஸ்தான் சவுத் ஆப்பிரிக்கா விளையாடுனது மொத்தமே லாகூர்ல தான், துபாயில வந்து விளையாடல. துபாயில ஒண்டிதான் கேன் வில்லியம்சன் வந்து விளையாடினார் அந்த இன்னிங்ஸ். நீங்க நியூசிலாண்டோட பெர்ஃபார்மன்ஸ் அதுக்கு முன்னாடி எடுத்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல நல்லா தான் இருந்தது. என்னன்றது பாப்போம், நாளைக்கு தெரியும். வில்லியம்சன் இன் பாகிஸ்தான் ஆக்சுவலி டிடன்ட் ஸ்கோர் ஃபார் them. நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஏங்க எனக்கு வந்து சவுத் ஆப்பிரிக்கா வந்து காம்படிட்டிவா இருக்கும் கொஞ்சம். ஐஸ்மேன் நாளைக்கு எப்படி டேரல் மிச்சல் ஆடுவாங்களா? ஆடக்கூடாதுங்க, டெவன் கான்வே கொண்டு வரணும். கெட் டெவன் கான்வே. ஒண்ணும் இல்ல, இப்ப அவனுக்கு அன்னைக்கு மேட்ச்லயே டெவன் கான்வே தாங்க மிஸ் பண்ணானுங்க. வில்லி எங்க 100 அடிச்சிட்டான்னு சொல்லி அவனை டிராப் பண்ண மாட்டான்ட்டாங்க. அப்புறம் இவன் வந்து என்னது, இவனுக்கு ஒரு பேர் ஏங்க, நாங்க போன வருஷம் சத்தியமா இவன் எல்லாரும் என்னன்னா ஓப்பனிங் காம்பினேஷன் செட் ஆகல, அதனால ஓஞ்சு போயிட்டோம், அதனாலதான் செமிஃபைனல்ஸ் போகல, இல்ல பவுலிங் காம்பினேஷன் செட் ஆகல அதனாலதான் வந்து போகல அப்படிமானுங்க. கிடையாது. நீங்க வந்து ரகானே மாதிரி ஒரு பிளேயர் இருக்கிற இடத்துல அதே ப்ரொஃபைல்ல டேரல் மிச்சல் மாதிரி ஒரு ஆளையும் இறக்கி
அவன வந்து நம்பர் 4 ஆடுறதா, இல்ல நம்பர் 5ல ஆடுறதா, 6ல ஆடுறதா என்னன்னே தெரியாம, அவன் வந்த இடத்துலயும் எதுவும் பெருசாலாம் ஒண்ணும் ப்ரூவ்லாம் பண்ணாம இப்படிதான் போய் முடிஞ்சுச்சு. அதே வேலைய இங்கேயும் பார்த்து விட்டுருவானோன்னு தோணுது. அவன் சர்டன் கண்டிஷன்ஸ்ல நல்ல பிளேயர். சர்டன் கண்டிஷன்ஸ்ல நல்ல பிளேயர் தான். ஆனா ப்ராமிசிங்கான பிளேயரா எனக்கு தெரியல. இப்போ இந்த டிவான் கான்வே பத்தி நான் பேசியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளா என்ன ம். பண்ணிருக்கீங்கன்னா, சிஎஸ்கே பிளேயர்ன்னு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்களான்னு அப்படியே டாபிக் என் பக்கம் ஏங்க இருங்க. இப்போ நான் டெவான் கான்வே பத்தி பேசினேன். இல்ல. நான் எங்கேயாவது சிஎஸ்கே கொண்டு வந்தேனா? நீங்களே ஏங்க வந்து ஐஸ் வாண்டடா கொண்டு வந்து மாட்டுறீங்க. ஈவினிங் நடந்துச்சுல ஐஸ், அதுக்கு சொல்றேன். ஏங்க நீங்க வந்து ரச்சின் ரவீந்திரா மன்மதனே சங்கமோட தலைவரா இல்லையா? அது மட்டும் பதில் இல்ல சொல்லுங்க. இல்ல 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 எங்க சின்ன தலைவர் பையங்க இல்ல, தலைவி. தம்பிங்க. ஆ போச்சு. ஏங்க இங்க தம்பின்னு சொல்லி ஒருத்தன் ஆளே காணாம போயிருக்கான். புரியுதா? நீங்க பாட்டுக்கு முடிச்சு விட்டேன். அவனும் பாவம். நீங்க 4 தானே கோடி முடிச்சு குடுத்து விட்டீங்க. இல்ல வாங்கியிருக்கானுங்க அவன. நீங்க ஐஸ்மேன் ரஞ்சித் ராஜே தானே முடிச்சு விட்டீங்க அவனை. ஆமா ஆ. நாங்க தான் வந்து ஆமாமா. டிஸ்கிரிமினேஷன் பண்ணி இங்க துரத்தி விட்டோம். ஒண்ணும் இல்லங்க. அவனே ஒரு சபதத்துல இருக்கான். என் மச்சான் வர வரைக்கும் நான் வரமாட்டேன்டா அப்படின்ட்டு. மனுஷன் தண்ணி கேன் கூட எடுத்துட்டு வர மாட்டேங்கான். ஐபிஎல் அப்ப கண்டிப்பா வருவாங்க. இல்ல பார்த்துட்டே இருங்க. அவன் வந்து கரியரோட உச்சத்துல இருக்கான் இப்போ, அதனால வரமாட்டான் கொஞ்ச நாளைக்கு. கரியரோட அப்படியா? உச்சத்திலேயே மச்சான உட்கார வச்சுட்டானுங்களேங்க வெளியே. பாவங்க அவன். வந்தாலும் ஏதாவது சொல்றீங்க, வரனாலும் மிஸ் பண்றீங்க. என்னங்க எனக்கு புரியலையா? ஏங்க நீங்க தாங்க எடுத்தீங்க எல்லாமே. சிஎஸ்கேன்றது நீங்க தான் எடுத்தீங்க. அபியும் நீங்க தான் எடுத்தீங்க. இப்ப எங்க மேல போய் அப்படி டாபிக் இப்ப நான் எடுக்கவே இல்ல. யார் எடுத்தா? நானா? இல்ல தம்பின்னு சொன்னாங்கல்ல. அதுக்கு சொன்னேன். தம்பின்னு சொன்னோனே ஒருத்தர் முடிச்சு விட்டானோன்னா டைரக்ட்டா தம்பிக்கு போயிட்டாங்க. அவங்க ஒரே ஒரு தம்பி. இல்லங்க உங்களுக்கு கூட பிறந்த தம்பிலாம் இருக்காங்களா? ஒரு தம்பி இருக்கான். பாத்தீங்களா? அவர் கூட ஞாபகம் வரல உங்களுக்கு. உங்களுக்கு வந்து இந்த ஆமா. தம்பி தான் வரான். ட்விட்டர் தம்பி தான் ஞாபகம் வரான் உங்களுக்கு. வை ப்ரோ, வாட் இஸ் திஸ் ப்ரோ? ஏன்னா என் தம்பி நானும் பெருசா பேசிக்கவே மாட்டோம். அவன் வேற ஊர்ல இருக்கான், நான் வேற ஊர்ல இருக்கேன். எங்களுக்குள்ள கம்யூனிகேஷனே இருக்காது சுத்தமா. இல்ல ஒரே காமெடி பண்ணிட்டு இருக்கேங்க மோகனா. ஏன் உங்களுக்கு ஏன் சொல்ல மாட்டீங்க? நல்லா சாப்பிட்டுட்டே வேற பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். முடிச்சிட்டேன். பார்த்து இல்ல இன்னைக்கு 300 வந்திருந்தா ரஞ்சித் மோகனா எல்லாரோட ஆசையும் இன்னைக்கு நிறைவேறி இருக்கும். 300 வந்திருந்தா. வாட்சலாக்கு வந்து உக்காந்தால இருந்து 300 வேணும் 300 வேணுங்க. என்னங்க 300 அடிக்க மாட்டானுங்களா அப்படின்ட்டு இருந்தீங்களே. 300 வந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? இதுவே க்ளோஸா போச்சு. அது இல்ல சிவா, லாஸ்டா நான் மேட்ச் பார்க்கும்போது அதான் யோசிச்சேன். ஏன்னா இதையே இப்படி இழுத்து கடைசி ஓவர் வரைக்கும் கொண்டு போறீங்களே, 300 அடிச்சிருந்தா சொன்ன மாதிரி நடந்திருக்கும் போலே. அப்புறம் நல்ல வேலை அது நடக்கல. நடந்திருந்தா இன்னைக்கெல்லாம் நாங்களாம் தலைமறைவாகி ஓடி இருப்பேன். நான்லாம் ஸ்பேஸ் பக்கமே வந்திருக்க மாட்டேன். நான் அந்த மீம் எடுத்து வச்சிருந்தேன், அந்த சுதாகரோடது. அவனை நிறுத்துங்களாங்க மாதிரி சொல்லி நிறுத்துங்களா, அவன் சிஎஸ்கேன்னு கத்திட்டு இருக்கிறான். ஆஸ்திரேலியாடா அது. அந்த மீம் எடுத்து வச்சிருந்தேன். வேற ஏதோ ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேனே. இந்த கணிக்க முடியாத பைத்தியமும் இந்த இது சேஃபா ஆடுற பைத்தியமும் தாங்க இன்னைக்கு மேட்சோட டர்னிங் பாயிண்ட். இந்த கணிக்க முடியாத பைத்தியம் வந்து மேக்ஸ்வெல். சேஃபா ஆடுற பைத்தியம் யாரு? இந்த ஸ்மித்து தான். எல்லா பாலும் நல்ல பாலெல்லாம் பார்த்து ஆடி நல்லா ஸ்கோர் பண்ணிட்டான். ஒரு ஃபுல் டாஸ் பால் நல்லா நவுந்து வந்து அப்படியே போறேன்ட்டு அப்படியே ஒரு ஸ்விங் பண்ணான் போல்டு. அது அநியாயம் அவுட் ஆனா சீரியஸ்லி. ஐஸ்மேன் நம்ம பேசணும்ல நேத்து நைட்டு. அவன் மேக்ஸ்வெல் வருவான், ஒரு சுத்துவான், அடுத்த பால் அவுட் ஆயிருவான். இதுதான் நடக்கும். ஒரு மனுஷன் வந்து ஒரு மேட்ச்ல அப்படி பண்ணலாம், 2 மேட்ச் ஹோல் கெரியர்லயே அப்படி பண்ணிட்டு இருந்தும் இன்னும் உள்ள இருக்கானா? அடிக்கடி நான் வந்து அவன் ஒரு ஸ்வீப் அடிச்சானா, வரும்போதே கணிக்க முடியாத பைத்தியக்காரன் வந்துட்டான்னு சொன்னேன். ஒரு ஸ்வீப் அடிச்சானா 6 போயிடுச்சு. அடுத்த பால் அவுட். ஸ்வீப் அடிப்பான் போல்ட் ஆவான்னு நினைச்சேன். கன்வென்ஷனல் ஸ்வீப் அடிச்சே போல்ட் ஆயிட்டான் பைத்தியக்காரன். அதான் நான் என்ன நினைச்சேன்னா, ஒன்னு அக்ஷரை தூக்கிடுவான், இல்லைன்னா ஜடேஜா. இப்போ வில்லியம்சனவே ஒரு 16 பால் 17 பால் பேக் ஃபுட்லயே ஆட வச்சான் நம்ம ஜடேஜா. அதுவும் ஸ்டெம்புக்கு விக்கெட் டு விக்கெட் போட்டு. இவனுக்கு வந்து இவனை என்ன தைரியத்துல வந்து அந்த பினிஷர் ரோல் இன்னும் கொடுத்து வச்சிருக்கானுங்க.
நம்மளுக்கே தெரியுது இவ்வளவுதான், ஒரு பால் சிக்ஸ் அடிப்பான், அடுத்த பால் அவுட் ஆயிடுவானு. இவனுங்கனால எப்படி அது கணிக்க முடியாம இன்னும் டீமுக்குள்ள வச்சிருக்கானுங்க? இல்ல இன்னொன்னு சொல்றேன் ப்ரோ, நிறைய பேர் வந்து இன்னொரு பேசற கொண்டு வந்தா ஜடேஜாவை தூக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வாய்ப்பே இல்லை. ஜடேஜா வந்து செம்மையா போட்டு இருக்கிறான் இந்த 2 மேட்சுமே. நம்ம தான் பேசணும். நான் தான் சொன்னேன். நான் எதுக்கு இந்த இந்த இதுல சொல்ல, அந்த மேட்ச் போன மேட்சுக்கு முந்தின மேட்சை வச்சு சொன்னோம். அதுக்கப்புறம் நான் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து 4 ஸ்பின்னர் ஆடணுங்கிறது என்னோட ஆசையாவே இருந்தது. ஆடி பார்ப்போம், நல்ல காம்பினேஷன். ஏன்னா அது வந்து ஒரு இன்ஜஸ்டிஸா இருக்குல்ல ஸ்பின்னருக்கு. ஏன் நான் 3 ஸ்பின்னர் 3 பேசரை வச்சு ஆடும்போது 4 ஸ்பின்னர் வச்சு ஆடக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இல்ல ஏதாவது ஆச்சுன்னா பைய தூக்கி போட்டு போயிடுவாங்க. இல்ல ஐஸ்மேன், நீங்க பாருங்களேன், நீங்க வந்து எப்பேற்பட்ட நீங்க ஒரு டெக்னிக்கல் பேட்ஸ்மேனாவே இருங்க, இல்லைன்னா நீங்க வந்து ஒரு கேமோட இன்டென்ஸ்ல 4 ஸ்பின்னரை நீங்க டேக்கானே பண்ண முடியாது ஐஸ்மேன். அது வந்து பாசிபிளே கிடையாது. ஏதோ ஒரு இடத்துல மாட்டிக்குவீங்க. எவ்வளவு பெரிய பேட்ஸ்மேன் டேக்கானே பண்ண தேவையில்ல பாப்பா. இது வந்து ஆக்சுவலி நல்லா தான் போயிட்டு இருந்தாங்க இவங்க. ஒரு சிவா சொன்ன மாதிரி அவரு நான் வந்து தலகியாக தான் குதிப்பேன் ஸ்டெப் அவுட் ஆகி ஃபுல் டாஸ்ல போல்டானாரு பாருங்க. அங்க இருந்து தான் மாறிச்சு. இல்ல அங்க இருந்து ஸ்மித் இருந்தாலும் பெரிய ஸ்கோர் 300 மேல எல்லாம் போயிருக்கலாம். டவுட் தான். 280 290 280 கம்ஃபர்டபுளா சேஸ் பண்ணிருப்போம் நம்ம. இன்னும் காம்படிட்டிவா இருந்திருக்கும். காம்படிட்டிவா இருந்திருக்கும், இருந்தா சேஸ் பண்ணிருப்போம். நான் என்ன சொல்றேன்னா, இப்ப இந்த மேட்சை வச்சே சொல்றேனே, இப்போ வந்து குல்தீப் பாரா இங்க அஸ்தீப்போ ராணாவா இருந்தா அடி கண்டிப்பா வாங்கியிருப்பாங்க ஐஸ்மேன். சாலிடா வாங்கியிருப்பாங்க. ஏன்னா ஹர்திக் பாண்டியா அடி வாங்கின மாதிரி ராணா அடி வாங்கியிருப்பாப்லான்னு கேட்டா வாங்குறதுக்கு சான்சஸ் அதிகம். ராணான்னு தெரியல எனக்கு. ஹர்ஷ்தீப் வந்து நல்ல ஆப்ஷனா இருந்திருப்பாங்க. இல்ல ஆமா, ஆனா கிட்ட அவரை டேக் ஆன் பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. இல்ல பாப்பா, அவர் வந்து ஸ்லோவர் ஒன்ஸ் எல்லாம் நல்லா வச்சிருக்காரு டிசிப்டிவா. ஸ்லோவர் ஒன்ஸ் போடுற போலர்லாம் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் சிமிலர் டு இல்ல ஐஸ்மேன், நான் சொல்றது என்னன்னா, இப்போ வந்து இப்போ இவங்க ஸ்பின்னர்ஸ் கொடுத்ததை விட ஒரு 20 ரன்ஸோ 15 ரன்ஸோ ஹெடா கொடுத்துருப்பாருன்னு சொல்ல வரேன். அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பேக் ஃபயர் ஆயிருக்கும். மேட்ச் அப் தானே உங்களுக்கு. ஸ்டார்டிங்லேயே வந்து டிராவிஸ் ஹெட் எடுத்திருக்கலாம். டெத்தில் வந்து இன்னும் பெட்டர் ஆப்ஷனு. எப்படி வேணா போயிருக்கலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவே இந்த மேட்ச்லேயே ப்ரோ தே ஹேட் தேர் மூமெண்ட்ஸ். சான்சஸ் இருந்தது நிறைய சான்ஸ். ரோஹித் சர்மாக்கே வந்து எர்லியராக ஒரு சிம்பிள் சான்ஸ் விட்டார் கனோலி. அதை கன்வெர்ட் பண்ணியிருந்தா வேற மாதிரி போயிருக்கலாம். நிறைய சான்சஸ் விட்டுட்டாங்க. நான் பார்த்த வரைக்குமே 3 டிராப்ஸ் இருந்ததா சிவா ப்ரோ? 3 டிராப்ஸா 4 டிராப்ஸா? 3 டிராப்ஸ் ப்ரோ. ஒன்னு வந்து டஃப் கேட்ச் லபுஷன்து, அதுக்கப்புறம் கூப்பர் கனோலி, அதுக்கப்புறம் விராட் கோலி கேட்ச் ஒன்று அந்த டைமிங்ல ஒன்று விட்டான் மேக்ஸ்வெல். இல்ல அதுதான் ரோஹித் சர்மா வந்து ரொம்ப கம்மி ஸ்கோர்ல இருக்கும்போது கனோலி விட்டான்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல 13 14 இருக்கும்போது உங்களுக்கு ரோஹித் சர்மா தான் இன்ஃபேக்ட் அந்த ஸ்டார்டிங்ல இம்பிட்டியஸ் கொடுத்தது. அந்த இடத்துல வந்து அந்த கேட்ச் பிடிச்சிருந்தா தே ஹேட் தேர் மூமெண்ட்ஸ். அவங்க தான் தவற விட்டாங்க. அவங்க ஆல்ரெடி வந்து தே ஆர் கோயிங் வித் ரிலேட்டிவ்லி அன்எக்ஸ்பீரியன்ஸ்டு bowling யூனிட். அந்த மாதிரி இருக்கும்போது உங்க ஃபீல்டர்ஸ் உங்களை பேக் பண்ணணும். ஃபீல்டர்ஸ் பேக் பண்ணாம இந்த மாதிரி நீங்க சான்சஸ் கொடுத்தீங்கன்னா